முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மாடித்தோட்ட நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி செடிகள், பழங்கள், பூக்கள்னு நிறைய பார்த்துட்டு வரோம். அதை எப்படி வளர்க்கலான்னு பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான கரைசலை பற்றி பார்க்க போகிறோங்க. ஏன்னா நம்ம செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தா அது நல்லா வளரும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கரைசலை வந்து முட்டையை வச்சு பண்ண போகிறோம். இந்த கரைசலுக்கு பேர் முட்டை கரைசல் அப்படின்னு பேர். முட்டை என்பது ஒரு முக்கியமான ஒரு பொருள், அதாவது கால்சியம். இப்போ கால்சியம் வந்து முட்டை ஓட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துறது இல்லை, தூக்கி போட்டுருவோம். ஆனால் முக்கியமான விஷயம் எதில் இருக்குன்னா கால்சியம். இப்போ இந்த கால்சியம் வந்து நம்மளுக்கு குறைபாடாக இருந்துச்சுன்னா பல்லு சரி, அப்புறம் வந்து கை கால் எலும்பு சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேய்மானம் ஆகிடும். ஸோ கால்சியம் சத்து முக்கியம். அந்த கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது பார்த்திங்கன்னா முட்டையில் இருக்குது. அந்த முட்டை ஓடு வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு பயன்படக்கூடியதுங்க. அந்த செடிகளுக்கு அந்த முட்டையோட வச்சு ஒரு கரைசல் பண்ண போகிறோம். அந்த கரைசல்னால அது வந்து பயிர் ஊக்கியாகவும் செயல்படும், பூச்சி விரட்டையாகவும் செயல்படும். 2 in 1 அந்த கரைசலை பார்த்தா இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். இப்போ இதில் பச்சை மிளகாய் பாருங்களேன், எவ்வளோ பச்சை மிளகாய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதை பாருங்களேன். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவைக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஒரு சட்னி அரைக்கும் போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. அந்த பச்சை மிளகாயோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகாய் நம்ம மாடித்தோட்டத்தில் காய்ச்சிட்டு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம பச்சை மிளகாய் செடி புதர் மாதிரி, அதாவது ஒரு செடி வச்சோடனே அப்படியே புதர் மாதிரி வளர்ந்து சூப்பராக காய்ச்சிட்ருக்கோம். பச்சை மிளகாய் மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்களேன். இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் காய்ச்சிட்டு இருக்குன்னு. உள்ளுக்குள்ளலாம் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 செடி இதில் வச்சுருக்கோம். இதெல்லாம் சூப்பராக குஷியாக காய்க்குது. நிறைய வகையான கத்திரிக்காயும் நம்ம வச்சுருக்கோம். அங்கே ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்கோம், அதையும் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் எவ்வளோ பருமனாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்களேன் நிறைய காய்க்கும். கத்திரிக்காய் பொறுத்த அளவுக்கு நிறைய காய்க்கும், நிறைய தோங்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் இவ்வளோ காய்கள் காய்ச்சிட்டு இருக்குது. இதுக்கு முக்கியமாக அதுக்கு தேவையான சத்து, ஊட்டச்சத்து நம்ம மட்டும் சாப்பிட்டா பத்தாது, அதுங்களுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து நம்ம கொடுக்கணும். அந்த கரைசலை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அந்த கரைசலை தயாரிக்கலாம். இப்போ நம்ம முட்டை கரைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பொருள் தாங்க. ஒன்று வந்து முட்டை, இன்னொன்று வந்து எலுமிச்சம்பழம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை. இந்த 3 பொருள் மட்டும் இருந்தால் போதும். இந்த முட்டை வந்து நாட்டு முட்டை, உடையாத முட்டையாக இருக்கணும், அதான் மெயின். முட்டை வந்து உடஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருள் சின்ன ஒரு டப்பா, இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா, மூடி போட்ட டப்பாவாக இருக்கணும். இந்த முட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா இது அழகாக உடையாமல் உள்ளே வச்சிடணுங்க. நல்லா கவனிச்சிங்க, உடையாமல் உள்ளே வச்சிடணும். இப்படி உள்ளே வச்சுருங்க. அழகாக படுக்க போட்டு உள்ளே இப்படி வச்சுருங்க. முட்டை உடையாமல் நம்ம உள்ளே வச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம் பழத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜூஸ் பிழிஞ்சு இதுக்குள்ளே ஊற்ற போகிறோங்க. இப்போ நான் இந்த சாறு எடுத்துக்க போகிறேன். இந்த சாறு வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை வந்து முழுகணும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதோட சாறு தேவைப்படும். அதனால் ஒரு முட்டைக்கு நீங்கள் 3 இல்லை 4 எலுமிச்சம்பழம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த டப்பாவும் சின்ன டப்பாவை எடுத்துங்க, ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க, சின்ன டப்பாவை எடுத்துங்க. அப்போ தான் வந்து அந்த முட்டை நம்ம ஊற்றக்கூடிய சாறு வந்து அந்த முட்டை வந்து முழுகி போயிருக்கும். இதோட சாரை நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் 3 முட்டை வந்து உள்ளே வச்சுருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா 3 முட்டை இருக்குது. இந்த 3 முட்டை கொள்கிற அளவுக்கு இந்த டப்பா இருந்தது, அதனால் இன்னொரு முட்டை வச்சாச்சு. இப்போ ஜூஸ் எல்லாமே நான் புழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ ஜூஸை வந்து வடிகட்டி இதில் உள்ளே ஊற்ற போகிறேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டை உள்ளே வச்சுருக்கோம். 3 முட்டையும் நாட்டுக்கோழி முட்டை, உடையாத முட்டை, வீரல் கூட இருக்கக்கூடாதுங்க. அது மாதிரி ஒரு முட்டையை நம்ம எடுக்கணும். இப்போ இந்த ஜூஸை நம்ம உள்ளே ஊற்ற போகிறோங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணியே கலக்கக்கூடாதுங்க. ஜூஸ் கம்மியாக இருக்குது, அதனால் நான் தண்ணியை கலந்தேன் அப்படின்னா வீணாக போயிடுங்க. இதில் வந்து தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ், லெமன் ஜூஸ் மட்டும்தான் ஊற்றணும். அந்த லெமன் ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை கரையிறத கண்டிப்பாக பார்க்கலாங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அந்த முட்டை வந்து கரையும். இந்த பக்கம் பாருங்களேன், அதுலேருந்து பபுள்ஸாக வருது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ள ஜூஸ் ஊற்றியாச்சு. இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கணுங்க. அது எப்போ சேர்க்கணும் அப்படின்னா 15 நாள் கழித்து சேர்க்கணும். இந்த முட்டை எல்லாமே கரைஞ்சி
அந்த மேல் ஓடு இருக்குல்ல, அந்த ஓடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் கரையாமல் இருந்தால் கூட நீங்கள் மேலே ஒரு குச்சை வச்சு கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டைக்கு 50 கிராம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை நம்ம சேர்க்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, மறந்து போயிடுறாங்க, 15 நாள் கழிச்சு மறந்துடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடும். அதனால் கரெக்டாக வந்து 15 நாள் கலந்துருங்க. இல்லை உங்களால் முடியல அப்படின்னா இப்போவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சக்கரையை கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வீணாக போகாமல் இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரையை இதில் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது மாதிரி நாட்டு சக்கரையும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீணாக போகாமல் தவிர்க்க முடியும். இப்போ நம்ம நாட்டு சக்கரையும் உள்ளே சேர்த்துருக்கோம். ஏன் சேர்த்துருக்கோம் அப்படின்னா 15 நாளில் நீங்கள் மறந்துட்டீங்க, சப்போஸ் மறந்துட்டிங்கன்னா வீணாக போயிடும். அது வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் முக்கியமாக ஈக்கள் உள்ளே போகக்கூடாது. அதனால் இந்த மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு தாங்க திறக்கணும். 15 நாள் கழிச்சு திறந்தீங்க அப்படின்னா இல்லை கேஸ் கூட ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் அப்பப்போ லைட்டாக திறந்துட்டு மூடிடலாம். ஆனால் திறந்து வச்சிடாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா குளிக்கிட்டு வடிகட்டி அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கேப்பு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள், 21 நாளில் செய்யலாம், 30 நாள் கூட வச்சுக்கலாம். 15 நாள் முட்டை வந்து கரையிறதுக்கான கேப்பு. அடுத்த 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை போட்டு நல்லா புளிக்கிறதுக்கான ஒரு கேப்பு. இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா ஒரு செஞ்சது இருக்குது, அதை நான் காட்டுறேன். இப்போ முட்டை எல்லாமே கரைஞ்சிருச்சு. அந்த கரைஞ்ச கால்சியம் எல்லாமே அடியில் கிடக்கு பாருங்கள், எல்லாமே அடியில் கிடக்கு. இப்போ இந்த கரைசலை வந்து நீங்கள் 1 இயர் கூட வச்சுக்கலாங்க. என்ன ஒன்றுனா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இதை குலுக்கி இதே மாதிரி ஆட்டி விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 இயர் கூட நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நம்ம பயன்படுத்தும் போது செடிகளுக்கு 1 ml/லிட்டர் என்ற ரேஷியோவில் தண்ணியில் கலந்து பயன்படுத்தணும். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மண்ணுக்கும் கொடுக்கலாம், செடிக்கு மேலேயும் கொடுக்கலாம். செடிக்கு மேலே கொடுக்கும்போது அந்த பூச்சிகளே வராதுங்க. இப்போ பூச்சிகள் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் சிட்ரிக் இருக்கிறதுனால அது மேலே படும்போது அரிக்கும், அதனால் வரவே வராது. இந்த ஸ்மெல்லுக்கும் அது வரவே வராது. இதை வந்து பார்த்திங்கன்னா 7 நாளைக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா செடிகள் குஷியாக வளரும், ஆரோக்கியமாக நம்ம பறித்து சாப்பிட்லாங்க. இந்த கரைசலை நீங்களும் பண்ணி பயன்படுத்துங்க. நம்ம தோட்டம் நம்ம ஆரோக்கியம்.